இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷன் கடை பருப்பு வச்சு ரேஷனில் வாங்குகிற பருப்பு வச்சு ஒரே ஒரு பொருள் வச்சு எப்படி நம்ம ஈஸியாக சுவையான சாம்பார் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ரேஷன் கடை பருப்பு நல்லா 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கு அளவான உப்பு, அதுக்கப்புறம் தேவைக்கு அளவான மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு மஞ்சள் சேர்த்து ஒரு செம்பு தண்ணியை நல்லா ஊற்றி குக்கரில் ஒரு 2-3 விசில் விட்டுருங்க. நல்லா வேக வச்சுருங்க பருப்பு குலைவாக. முருங்கைக்காய் மட்டுமே வச்சு இப்போ நான் சாம்பார் செய்ய போகிறோம். ஸோ சின்ன வெங்காயம், தக்காளி, மிளகாய், முருங்கைக்காய் மட்டும் இந்த சாம்பாருக்கு நமக்கு தேவைப்படுது. அடுப்பு ஆன் பண்ணி நல்லா எண்ணெய் காய்ச்சதும் அதில் கொஞ்சம் போல் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தா சின்ன வெங்காயம், மிளகாய், தக்காளி, முருங்கைக்காய் அதை மட்டுமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம், மிளகாய், தக்காளி எல்லாம் மிங்கிள் ஆகி நல்லா வெந்து வருது. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவைக்கு அளவான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விடுங்க. அடுப்பு நல்லா சிம்மில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நம்ம சக்தி சாம்பார் பொடியை ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் பொடியை போட்டதும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மனம் வரும். பருப்பு வந்து நம்மளுக்கு நல்லாவே வெந்திருக்கு. ரேஷன் பருப்பு நல்லா வேக வச்சுட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த தண்ணியை மட்டும் நம்ம அப்படியே எடுத்து முருங்கைக்காய் நம்மளுக்கு வெந்துட்டு இருக்குல்ல, வெங்காயம், மிளகாய், தக்காளி எல்லாம் சேர்ந்து, ஸோ இதில் அந்த பருப்பு தண்ணியை நம்ம அப்ளை பண்ண போகிறோம், அப்படியே ஊற்ற போகிறோம். பருப்போட தண்ணி மட்டும்தான் நம்ம இப்போ இந்த முருங்கைக்காயில் ஊற்றிருக்கோம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். பருப்போட தண்ணியை மட்டும் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். ரேஷன் பருப்பை மட்டும் நம்ம அப்படியே வச்சுருக்கோம். முருங்கைக்காய் கூட்டு இருக்குது இல்லையா, இது வந்து இப்போ நல்லா பருப்போட தண்ணியில் நல்லா கொதித்து வந்துட்டு இருக்குது. இது தூக்கி இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்மளோட கெட்டியான பருப்பு இருக்கு இல்லையா, அதில் நம்ம ஊற்ற போகிறோம். பருப்பில் இந்த முருங்கைக்காய் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கொதி வந்துச்சு இல்லை, அதை தூக்கி இப்போ அப்ளை பண்ணியாச்சு. இதில் ஊற்றுனதுக்கப்புறம் பருப்பு, முருங்கைக்காய், வெங்காயம், மிளகாய், தக்காளி இதெல்லாம் போட்டு இப்போ எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணியாச்சு. இது நல்லா இன்னும் ஒரு 2 விசில் விடுங்க. 2 விசில் விட்டு இறக்கிட்டு தாளிக்கலாம். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சால் தான் முருங்கைக்காய் மட்டும் வச்சு நம்ம செய்கிற சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். பருப்பில் எல்லாத்தையுமே காய்கறிகள்லாம் போட்டு மிங்கிள் பண்ணி ஒரு 2 விசில் 3 விசில் வச்சு தாளித்தோம் அப்படின்னா சாம்பார் நல்லாவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனல் லுக் சாம்பார் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரே ஒரு பொருள், ஒரே ஒரு வெஜிடபிள், ஒரே ஒரு முருங்கைக்காய் வச்சு நம்ம சாம்பார் ரெடி பண்ணிட்டோம். இது நம்ம தோசைக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு வீட்டில் காய்கறி இல்லாத பட்சத்தில் முருங்கைக்காய் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா முருங்கைக்காவை மட்டும் வச்சு அழகான சாம்பார் நம்ம வீட்லேயும் சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம்.